நம்ம சேனலில் 2-3 வீடியோஸ் தான் போட்டிருப்போம். போட்ட எல்லா வீடியோவுமே வெளிநாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ நடந்த கேஸை பற்றி தான் பார்த்துருக்கோம். நம்ம இளைஞரில் ஜஃப்னாவில் ஒரு பாடசாலை மாணவிக்கு நடந்த ஒரு கொடூரத்தை பற்றி தான் இன்றைக்கு கேஸாக பார்க்க போகிறோம். இன்னையிலேருந்து சரியா 8 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2015ஆம் ஆண்டு பல கனவுகளோட பாடசாலைக்கு போன ஒரு பாடசாலை மாணவிக்கு நடந்த ஒரு கொடூரத்தை பற்றி இந்த கேஸை நம்ம பார்த்ததுக்கு பிறகு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கொள்வோம். இப்படியான சம்பவம் நம்ம நாட்டிலேயோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளை சகோதரிகளுக்கோ இல்லை நண்பர்களுக்கோ இப்படி ஒரு கொடூரம் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக் கொள்வோம். அப்படி என்னடா கூட பில்டப் காட்டுறா, அப்படி யாரு கேஸ் கேட்டீங்கன்னு சொன்னா, ஜஃப்னாவில் வித்யா என்ற ஒரு பாடசாலை மாணவிக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கேஸாவே பார்க்க போகிறோம். 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி வழக்கம் போல வித்யா பாடசாலைக்கு காலையில் 7:30 மணிக்கு வழித்திடுறாங்க. பாடசாலைக்கும் போகிறாங்க. அப்போ 2:30 மணி ஆகுது. வழக்கமாக 2:30 மணிக்கு அவங்க வீட்டை வந்துடுவாங்க. அவங்களோட அம்மாவான சரஸ்வதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைக்காண்டி. பிள்ளை 3 மணி ஆகியும் வரல. அன்னைக்குன்னு பார்த்து அவனோட மகனும் வேலைக்கு போயிட்டாரு. அவனோட அண்ணா, அதாவது அந்த வித்தியாவோட அண்ணா வேலைக்கு போயிட்டாரு. ஸோ அவனோட அண்ணா வர மட்டும் வெயிட் பண்ணுறாங்க. அவனோட அண்ணாவும் வாராங்க. அவனோட அண்ணா வந்ததுக்கு அப்புறம் வித்யாவோட அம்மா நடந்த விஷயங்களை அவனோட அண்ணாட்ட சொல்கிறாரு. 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், பைக்கில் உடனே ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் நிர்வாகத்துட்டாங்க. இந்த செக்யூரிட்டி கார்டு கேட்கக்குள்ள இன்னைக்கு மகள் ஸ்கூலுக்கு வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவனோட அம்மாவும் பதட்டமாக தோங்குது. என்ன சொன்னால், பிள்ளை வீட்டுக்கும் வரல ஸ்கூலுக்கும் வரல, அப்போ எங்கடா போயிருக்குமெண்டு அவனோட அம்மாவுக்கு பதட்டமாகுது. உடனே அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடை, அதுவும் அவங்களோட சொந்தக்காரர்கள் ஒருத்தங்க தான், அவங்களோட கடைக்கு போய் அவங்களோட அம்மா கேட்குறாங்க, வித்யா இன்னைக்கு ஸ்கூல் நீங்கள் பார்த்தீங்களா, வித்யா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தாங்களான்னு கேட்குறோம். அவங்களும் சொல்கிறாங்க, இல்லை வித்யாவை நான் இன்னைக்கு பார்க்கலன்னு சொல்கிறாங்க. அவங்களோட அம்மாவுக்கு என்ன செய்யறனே தெரியல, கை காலெல்லாம் நடுங்குது. உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மகன் நிஷாந்தோட பைக்ல ஏறி கொண்டு ஒரு இடத்த போறாங்க. அந்த இடம் அப்படி அந்த வித்யாவுக்கு என்னதான் நடந்திருக்கும். அன்றைய தினம் அவங்க எங்கதான் போயிருப்பாங்க, ஸ்கூலுக்கும் வரல வீட்டுக்கும் வரலன்னு சொன்னா, அப்படி அவங்களுக்கு என்னதான் நடந்திருக்கும். இந்த கேஸை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் உங்க சிவகாந்த் அண்ட் வெல்கம் டு கிரைம் ஹிஸ்டரி. என் பிள்ளை வர போகிறது இல்லை. இவைக்கு கொடுத்தா என்னத்தை கொடுத்தாலும் என் பிள்ளைக்கு வர போகிறது இல்லை. ஆனால் இனி வர சமுதாயத்துக்கு ஒரு பாடமாக இருக்கும். எந்த தாய் எந்த ஒரு தாய்க்கும் ஐயா இப்படி ஒரு இது வரக்கூடாது. நம்முடைய நாட்டில் உள்ள 25 மாவட்டங்களில் மிக முக்கியமான ஒரு மாவட்டம் யாழ்ப்பாணம். இந்த யாழ்ப்பாணம் கலை, கலாச்சாரம், ஆன்மீகம், சுற்றுலாத்துறை போன்றவற்றிற்கு பேர் போன ஒரு மாவட்டமாக இது காணப்படுது. இந்த யாழ்ப்பாணத்தில் 1996ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை சிவலோகநாதன் மற்றும் சரஸ்வதி அம்மாவுக்கு 3வது பிள்ளையா இந்த வித்யா பிறகுறாங்க. இந்த வித்யாவுக்கு ஒரு அண்ணாவும் ஒரு அக்காவும் கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கிறாங்க. இவங்களோட ஆரம்ப கல்வியை யாழ் நுணுக்காய் அரசினர் பாடசாலையில தான் முடிக்கிறாங்க. இப்படி இவங்களோட வாழ்க்கை அவங்களோட அம்மா, அண்ணா, அக்கா, நண்பர்கள் எல்லாரோடையும் சந்தோஷமா போயிட்டு இருக்குது. வழக்கமாக காலையில் 7:30 மணிக்கு வித்யா ஸ்கூலுக்கு போனாங்கன்னு சொன்னால் 2:30 மணிக்கே வீட்டுக்கு திரும்பிடுவாங்க. அதே போல தான் சம்பவ தினமான அன்றைக்கும் வித்யா தான் கிளாஸ் ரூம் அரேஞ்ச் பண்ணணும், கூட்டணும்ன்றதுக்காக வேண்டி நேரத்தோடையே வலிக்கிடுறாங்க. அப்போ சரியா மணி 3 மணியும் ஆகுது. டைம் போகுதே தவிர வித்யா வீட்டுக்கு போகவே இல்லை. மகள் இன்னும் வரலன்னு சரஸ்வதி அம்மா பயப்படுறாங்க. அந்த சமயம் பார்த்து மகன் நிஷாந்தன் வராரு. அப்போ சரஸ்வதி அம்மா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே நிஷாந்தனோட பைக்கில் சரஸ்வதி அம்மா ஏறிக்கொண்டு வித்யா படிக்கிற ஸ்கூலுக்கு 2 பேருமே போகிறாங்க. வித்யா படிக்கிற ஸ்கூலுக்கு 2 பேரும் போயிட்டு அங்கே கேட்குறாங்க. ஸ்கூல் நிர்வாகமும் சொல்கிறாங்க, உங்களோட மகள் இன்றைக்கு ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லி. சரஸ்வதி அம்மா இன்னும் பதட்டமாகறாங்க. உடனே
ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போய் விசாரிக்கிறாங்க. அந்த கடைக்காரர்கள் வித்யாவோட சொந்தக்காரர்கள். அவங்களும் சொல்கிறாங்க, இன்றைக்கு காலையிலேருந்து வித்யாவை நாங்கள் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி. சரஸ்வதி அம்மா இன்னும் பதட்டமாகறாங்க. உடனே பைக்கில் ஏறி இன்னொரு இடத்துக்கும் போகிறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னு பார்த்தா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க போய் சேரவே மாலை 6 மணி ஆகுது. அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வித்யாவோட அம்மாவான சரஸ்வதி, சார் என்னோட மகளான வித்யா 7:30 மணிக்கு ஸ்கூல் போனாங்க, இன்னும் வீடு திரும்பலைன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்க. வழக்கமாக எல்லா போலீஸ்காரங்களும் சொல்கிற பதில தான் இவங்களும் சொல்கிறாங்க. உங்களோட மகள் யாரோடையாவது ஓடி போயிருப்பா, நீங்கள் வீட்டை போங்க, திரும்பி எப்படியாவது வருவாளான்னு சொல்கிறாங்க. இவங்களும் வீட்டை போகிறாங்க. மனசுடைஞ்சு போன சரஸ்வதி அம்மா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வீட்டை போகிறாங்க. மணி 9 மணி ஆகுது. இவங்களோட அண்ணனான நிஷாந்தன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இனி போலீஸை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவரோட நண்பர்களையும் அந்த பொங்குழுதி வச்சு இந்த கிராமத்து மக்கள் சிலரையும் கூட்டிக் கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு காட்டுக்குள்ளே வித்யா வளர்த்த நாய்க்குட்டியையும் கூட்டிக் கொண்டு வித்யாவை தேட போகிறாங்க. சரியா வித்யாட வீட்டில் இருந்து வித்யாட ஸ்கூல் வரைக்கும் இடையிலான 2 கிலோமீட்டர் காட்டு பகுதிக்குள்ளே அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வித்யாவை அந்த காட்டு பகுதிக்குள்ளே அவங்க தேடி கொண்டிருக்கிற வேளையில் வித்யா வளர்த்த நாய்க்குட்டியான குட்டி என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு ஷூவை நிஷாந்தன்ட்ட தூக்கிட்டு வருது. அந்த இடத்துல இருந்த ஷூ தன்னோட தங்கச்சியான வித்யாவோட ஷூ தான்ன்றதையும் தெரிஞ்சு கொள்றாரு. அந்த நாய் இன்னும் குலைச்சு கொண்டிருக்கு. அப்ப நிஷாந்தனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த நாய் தன்னை எங்கேயோ கூப்பிடுதுன்னு சொல்லி நிஷாந்தனும் இந்த நாய்க்கு பின்னால போறாரு. அப்படி அவங்க ஓடிக்கொண்டு போய்கொண்டிருக்கக்குள்ள வித்யாவோட இன்னொரு ஷூ அந்த இடத்துல கிடக்குது. நிஷாந்தன் ஸ்லோ ஆகுறாரு. அந்த ஷூவை எடுத்து பார்த்து கொண்டிருக்கக்குள்ள வித்யாவோட சைக்கிள் அந்த இடத்துல இருக்குது. நிஷாந்தன் முகம் மாறுது. முகமும் உடம்பும் வேர்த்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு அடியையும் நிஷாந்தன் நிதானமாக வச்சு கொண்டிருக்கிறாரு. அந்த சமயம் அவரோட ஹார்ட் பீட்டையே அவர் கேட்குற அளவுக்கு அவரோட ஹார்ட் துடிச்சு கொண்டிருக்கு. அந்த நேரம் காலை ஒரு 5:30 மணி ஆகுது. நிலா வெளிச்சம் போய் சூரிய வெளிச்சம் வார வேளையில நிஷாந்தன் கண்ட காட்சியை வாழ்நாளில் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மறக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா, தன்னோட ஆசை தங்கச்சி உடம்புல ஒட்டுமொத்த துணி இல்லாம அந்த இடத்துல உயிரற்று போயிருக்கிறாங்க. கதறி அழுது கொண்டே நிஷாந்தன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, வித்யாட்ட ஓடுறாரு. அந்த இடத்துல அவர் பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா, வித்யாவோட தலையில கட்டப்பட்டிருந்த ரிபன் எடுத்து வித்யாவோட கை கால்கள் கட்டப்பட்டிருந்துச்சு. அவங்களோட மார்பு கட்சியை எடுத்து அவங்களோட கை காலை கட்டியிருந்தாங்க. அவங்களோட இன்னவியார் எடுத்து அவங்க கத்தக்கூடான்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி அவங்களோட வாயில வச்சு அடைச்சிருந்தாங்க. அவங்களோட கால் 2ம் 180 பாகையில விரிக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு வித்யா இறந்து கிடந்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல, வித்யாவோட முகத்திலையும் உடம்புலையும் நிறைய இடங்கள்ல சிராய்ப்பு காயங்களும் காணப்பட்டிருந்த நிஷாந்தன் பார்த்திருந்தாரு. உடனே நிஷாந்தன் தன்னோட போன் எடுத்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, நம்மளோட நாட்டுல எமர்ஜென்சி நம்பரான 119க்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்றாரு. அவங்க உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்றாங்க. ஆனா அவர் காலையில இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்றாரு. ஆனா போலீஸ் வந்தது என்னமோ மத்தியானம் 11 மணிக்கு தான் அந்த இடத்துக்கே போலீஸ் சேர்றாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும், இதுல சில அரசியல் தலையீடுகள் இருந்திருக்கும்னு சொல்லி. உண்மைதான், அரசியல் தலையீடுகள் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு போன் வெப்சைட், போன் வீடியோ செய்கிற ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியும் இதோட சம்மந்தப்பட்டிருக்குன்றது அதுக்கு பிறகுதான் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இப்படி இருக்கக்குள்ளதான் வித்யாவோட உடம்பை மீட்டு வித்யாவோட உடம்பை அடாப்சி பண்ணுறதுக்காக வேண்டி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த சமயத்தில் இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவி நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் நடக்குது. நிறைய ஸ்கூல் போராட்டங்கள் செய்கிறாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நாங்கள் ஸ்கூல் படிக்கக்குள்ள எங்களோட ஸ்கூல்லையும் இது சம்பந்தமான ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சுருந்தாங்க. எனக்கு அப்போ இந்த கேஸை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியலை. அப்படி ஒரு அக்காவை இப்படி கொண்டுட்டாங்களாம்ன்ற நியூஸ் தான் எங்களுக்கு தெரிஞ்சுட்டே தவிர இதை பற்றின டீட்டெயிலான விளக்கம் எனக்கு தெரியல. பட் நான் பெரியவனாகி இந்த கிரைம் ஸ்டோரிஸில் எனக்கு ஒரு ஆசை இந்த கிரைம் ஸ்டோரிஸை நான் தேடி படிக்கக்குள்ள தான் இந்த வித்யாவோட கேஸும் என்னோட கண்ணில் பட்டுச்சு. அந்த கேஸை நான் டீப்பாக படிக்கக்குள்ள தான் எனக்கு நிறைய விஷயங்கள் விளங்கிச்சு. இந்த கேஸில் நடந்த விஷயங்கள், இந்த கேஸில் ஒருத்தன் இல்லை 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்டவர் இந்த கேஸில் சம்மந்தப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு போன்
வீடியோ கிரியேட் பண்ற ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு கம்பெனி வந்து இந்த கேஸ்ல வந்து சம்மந்தப்பட்டிருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இப்படி நாடு முழுக்கதும் போராட்டங்கள் நடக்கக்குள்ள வந்து போலீஸால ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம், உடனே ஆக்ஷனும் எடுக்கிறாங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னா, பூபாலசிங்கம் இந்திரகுமார், பூபாலசிங்கம் ஜெயக்குமார், பூபாலசிங்கம் தவக்குமார், மகாலிங்கம் சசிதரன், பிள்ளைநாதன் சந்திரஹாசன், சிவதேவன் துஷாந்தன், பழனி ரூபசிங்கம், ஜெயதரன் கோகிலன், மகாலிங்கம் சசிகுமார், சுவிஸ்குமார். சம்பவ தினத்தன்று போலீஸ்காரர்கள் கிரைம் சஸ்பெக்டா வந்து 3 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னு சொன்னா, பூபாலசிங்கம் இந்திரகுமார், பூபாலசிங்கம் ஜெயக்குமார், பூபாலசிங்கம் தவக்குமார். அவங்க மூலமா கிடைச்ச வாக்குமூலத்தை வச்சு கிட்டத்தட்ட 15 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த கேஸோட, அதாவது இந்த கிரைமோட மாஸ்டர் மைண்ட் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னா, சுவிஸ்குமார் என்று சொல்லப்படுற மகாலிங்கம் சசிகுமார் என்ற ஒரு சஸ்பெக்ட் தான் மெயினா இருக்கிறாங்க. இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டால் யாருன்னு பார்த்துட்டோம், இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டார்கள் யாருன்னு பார்த்துட்டோம். இனி இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்குன்றத டீட்டெயிலா பார்ப்போம். இந்த வித்யா கடத்தப்பட்டு ரேப் பண்றதுக்கு 3 மாசத்துக்கு முதல், அதாவது பிப்ரவரி மாசம் 2015ஆம் ஆண்டு இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட தனுஷான் என்ற ஒருத்தன் என்ன செய்யறான்னு சொன்னா, வித்யாட்ட போய் நான் உன்னை லவ் பண்றேன், நீயும் என்ன லவ் பண்ணுன்னு சொல்லி அந்த வித்யாவை அறியப்படுத்தினான். கோர்ட்ல வித்யா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னோட செருப்ப கலட்டியே அவனுக்கு அட்டிக்கிறாங்க. இந்த அவமானத்துல இருக்கிற தனுஷாந்துக்கு சுவிஸ் நாட்டை சேர்ந்த சுவிஸ்குமார், அதாவது மகாலிங்கம் சசிகுமார் கண்டெக்ட் கிடைக்குது. 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. அப்ப இதை பத்தி இந்த தனுஷாந்த் வந்து சசிகுமார்ட்ட சொல்றான். சசிகுமாரம் என்ன செய்யறான்னு சொன்னா, நான் கொஞ்ச நாள்ல வாரம் வெயிட் பண்ணு சொல்றான். சரியா 3 மாசம் ஆகுது. சுவிஸ்குமாரம் சுவிஸ் நாட்டில இருந்து இலங்கைக்கு வாரான். அவன் வரக்குள்ள சும்மா வரல, ஒரு கம்பெனிட்ட இருந்து ஒரு அசைன்மெண்ட்டை வாங்கிட்டு தான் வாரான். அது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, யாராவது ஒரு இளம் பெண்ணை கடத்தி அந்த பெண்ணை ரேப் பண்ணி அவங்கள கொலை செய்யற மாதிரி வீடியோ ஷூட் பண்ணி தந்து அதுக்கு நிறைய பணம் தரதா சொல்லி அந்த கம்பெனிட்ட அசைன்மெண்ட் வாங்கி எடுக்கிறான். வாங்கிட்டு இலங்கைக்கும் வாரான். இந்த சுவிஸ்குமார் என்ன செய்யறான்னு சொன்னா, தனுஷாந்துக்கும் வித்யாவுக்கும் இருந்த பர்சனல் வெஞ்சன்ஸை இவன் தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணி கொள்றான். சுவிஸ்குமார் தன்னோட பிளானை இந்த தனுஷாந்துட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் இல்லாம அவனுக்கு 23,000 ரூபாய் காசு கொடுத்தும் இந்த வித்யாவை வந்து கடத்தி தர சொல்லி இந்த தனுஷாந்துக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறான். இந்த தனுஷாந்த் என்ன செய்யறான்னு சொன்னா, வித்யாவில் அந்த கோவத்துக்கு அவளை எப்படியாவது பழி வாங்கணும்ன்ற ஒரு காரணத்துக்கு அவனே அந்த காசை வாங்கி கொண்டு வித்யாவுக்கு தெரியாமலே வித்யாவுக்கு பின்னால வந்து ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கான். வழக்கமா என்ன நடக்கும்னு சொன்னா, காலையில 7:30 வந்து வித்யா ஸ்கூலுக்கு போவாங்க. வித்யா ஸ்கூல் போக்குல வந்து அவங்களோட பக்கத்து ஸ்கூல்ல படிக்கிற நண்பர்கள் சில வித்யாவுக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்க, அவங்களோட சேர்ந்து தான் போவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வராத சமயத்துல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, வித்யாவோட அண்ணாவான நிஷாந்தன் அவர் தான் ஸ்கூலுக்கு ஏற்றி போவார். சம்பவ தினமான அன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, நிஷாந்தனுக்கு ஒரு அவசரமான வேலை வந்துட்டு அவர் வெளியே போயிட்டாரு. அன்றைய தினம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வரல. ஸோ வழக்கமாக போகிற ரோட் தானே, வழக்கமாக போகிற ஸ்கூல் தானே என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வித்யாவும் நேரத்தோட கிளம்புறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தவனுக்கு வந்து நல்ல சான்ஸும் கிடைக்குது. அந்த சமயம் தனுஷாந்தன் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னோட நண்பன் ஒருவத்தான கூட்டி கொண்டு போய் வித்யாவை கடத்தி கொண்டு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். கூட்டி கொண்டு ரேப் பண்றானுகள். அது மட்டும் இல்லாம சுவிஸ்குமாரையும் கூப்பிடுறானு. அந்த இடத்துக்கு சுவிஸ்குமாரும் வாரான். வித்யாவை கடத்தி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனவனில் என்ன செய்யறான்னு சொன்னா, வித்யாவோட தலையில இருந்த ரிபன் எடுத்து அவங்களோட 2 கையையும் கட்டுறானுங்க. அவங்களோட மார்பு கட்சியை எடுத்து 2 காலையும் கட்டுறானுங்க. கட்டிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வித்யா கத்தி கொண்டிருக்கக்குள்ள வந்து அவங்க கத்த கூடான்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி வித்யாவோட இன்னொரு ஒன்று எடுத்து வித்யாவோட வாய்ப்பிலேயே திணிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சேர்ந்து வித்யாவை ரேப் பண்றாங்க. வித்யாவை ரேப் பண்ற அந்த சம்பவத்தை இந்த சுவிஸ்குமார் வீடியோவாகவும் ஷூட் பண்றான். இது காணாதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல 4-5 பேர் குடிச்சு கொண்டிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இந்த தனுஷாந்தனாக்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, எங்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கா, ரேப் பண்றீங்களான்னு சொல்லி அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இதனாலதான் கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட அக்யூஸ் வந்து அரெஸ்ட் ஆகியும் இருந்தாங்க. அந்த வேறு சில நபர்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வித்யாவை ரேப் பண்றாங்க. இதுல சோகமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கொடூரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கக்குள்ளேயே வித்யாவோட அம்மாவும் அண்ணாவும் வித்யாவை தேடி அந்த வழியால தான் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. அவங்க போக்குல தான் இந்த சம்பவம் நடந்துருந்துச்சு. வித்யாவை ரேப் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு சொன்னா,
வித்யாவோட 2 காலையும் பிடிச்சி 150 பாகையில வந்து உடைக்கிறதுல வித்யா வழியில துடிச்சு கொண்டிருக்காங்க. அப்போ கூட வித்யா விடுவோம் அவனு நினைக்கல. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வித்யாவோட கழுத்தை நெரிச்சு வித்யாவை கொலையும் செய்யறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாரையும் போலீஸ்காரர்கள் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த சுஷ்குமார் இருக்கான் தானே, இவனை பெற்றெடுத்த ஸ்ரீதேவி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நம்மளோட சரஸ்வதி அம்மா வந்து மிரட்டுறாங்க. சரஸ்வதி அம்மாவும் போலீஸ்கிட்ட சொல்றாங்க. போலீஸ்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மிரட்டின குற்றச்சாட்டுக்காக வேண்டி அந்த ஸ்ரீதேவியையும் அரெஸ்ட் பண்றாங்க. அவ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கொஞ்ச காலத்துல வருத்தத்திலேயே அந்த ஜெயிலே இறந்து போறாவோ. நம்மளோட நாட்டு மக்கள், பாடசாலை மாணவர்கள், காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரோட்டுக்கு வந்து போராடியதுனாலையும் இப்படி ஒரு சம்பவம் இன்னொரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினாலையும் குற்றவாளிகள் யாருமே தப்பிக்க கூடாதுன்ற ஒரு காரணத்தாலையும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஸ்பெஷலா வந்து 3 நீதிபதிகளை வந்து நியமிக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து உண்மையான குற்றவாளிகள் இவங்க தானு சொல்லி இவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்படி 3 நீதிபதிகளை நியமிக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னு சொன்ன சசி மகேந்திரன், இளஞ்செழியன் மற்றும் பிரேம் சங்கர். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிறகு, அதாவது 2017ஆம் ஆண்டு இந்த கேஸுக்கான தீர்ப்பும் வருகிறது. இந்த தீர்ப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்ன சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணப்பட்ட 13 பேர்ல 4 பேருக்கு எதிராக வந்து போதிய அளவு ஆதாரம் இல்லாத காரணத்தால வந்து அவங்கள விடுதலை செய்யறாங்க. இந்த கேஸ்ல வந்து தீர்ப்பு என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா இவங்களுக்கு 30 வருஷம் சிறை தண்டனையும் வித்யாவோட குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதமும், அது மட்டும் இல்லாம 30 வருஷம் சிறை தண்டனை முடிஞ்சதுக்கு பிறகு இவங்களுக்கு தூக்குலையும் தொங்க விடணும்னு சொல்லி தீர்ப்பு வருது. இந்த கேஸ்ல என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அரசாங்கம் அநியாயமா 30 வருஷத்துக்கு இவனெல்லாம் விட்டு வச்ச காலத்துல இவனுக்கு தன்னோட குற்றத்தை உணர்வானு பார்த்தா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அநியாயமா இவனுக்கு சோறு போட்டு அரசாங்கம் இவனை பார்த்து கொண்டிருக்கு. என்னட்ட கேட்டா இந்த கிரைம்ல இவனால் தான் சம்பந்தப்பட்டிருக்கான தெரிஞ்ச அந்த நிமிஷமே என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு முன்னால எல்லா மீடியாவும் சுத்தி இருக்கத்தக்கனவா இவனெல்லாம் நடு ரோட்ல வச்சு சுட்டு கொள்ளணும், இல்லையா தூக்குல போட்டு கொண்டிருக்கணும். இந்த தண்டனையை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். நாளைக்கு ஒரு பொண்ணை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு பொண்ணை ரேப் பண்ணக்கூடாது, ஒரு கொலை செய்யக்கூடாதுன்ற ஒரு பயம் வரும். ஆனா நம்ம என்னதான் கதைச்சாலும் நம்மளோட நாட்டு சட்டம் இப்படி எழுதப்பட்டிருக்கு. ஒரு நல்ல நாட்டோட பிரஜையா வந்து நம்ம இந்த சட்டத்தை மதிக்கத்தான் வேணும். எனிவேஸ் இருந்தாலும் இந்த தண்டனையால வந்து வித்யாவோட உயிர் திரும்ப வருமானு பார்த்தா இல்லை. ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகி ஒரு பெரிய டிவி சேனல்லையோ பத்திரிகையிலையோ வேலை செய்ய வேண்டிய வித்யா இன்னைக்கு ஒரு நியூஸாக போனது தான் சோகத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றியும் அடுத்த எந்த கேஸை பற்றி நம்ம பார்க்கலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வித்தியாசமான கேஸில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் புஷ்பகாந்த்.